This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு கல்யாண ரவா கிச்சடி எப்படி பண்ணுறது தான் செய்து காட்ட போகிறேன். நிறைய பேர் வந்து கல்யாணத்தில் சாப்பிட்ருப்பீங்க, என்னடா இந்த கிச்சடிலாம் நல்லா சூப்பராக இருக்குது, நாம் பண்ணால் அதேமாதிரி டேஸ்ட் வரலையான்னு. அதுக்காக உங்களுக்கு இன்றைக்கி நான் இந்த டிஷ் செய்து காட்ட போகிறேன். எப்படி பண்ணுறது, தேவையான பொருள் என்ன இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நீங்களும் கரெக்டாக எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நம்ம தண்ணி வைக்கணும். அதனால் கப்பு கணக்கில் செய்து காமிச்சிடுறேன். 1 கப்பு ரவை, 1 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ரெண்டுமே சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பச்சை பட்டாணி. மசாலாக்கள்னு பார்க்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க, 2 பட்டை துண்டு, ஒரு 10 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நெய் வந்து ஒரு 50 ml தேவைப்படும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கடுகு, எண்ணெய், உப்பு தேவையான அளவு பயன்படுத்த போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் சொன்ன 50 ml நெய்யில் கொஞ்சமாக அதில் நெய் விட்டுக்குங்க. உங்களுக்கு நெய் ஸ்மெல் அதிகமாக வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நெய்யை வந்து குறைச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். இந்த ரவையை வந்து நம்ம வறுக்க போகிறோம். இந்த ரவையோட கிராம் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் வரும். அந்த கப்போட அளவுக்கு 300 கிராம் வரும். இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவையை வந்து நான் 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு 50 ml அளவுக்கு சமையல் எண்ணெய். இது வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட தான் இருக்கும், ஏன்னா நம்ம எண்ணெய் நெய் சேர்க்கறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கிறது போல தான் தெரியும். ஆனால் கல்யாண வீடுகளில் சமைக்கும் போது அப்படி தான் பண்ணுவாங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போடுங்க. அது நல்லா பொரியட்டும். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கிராம்பு வந்து வெடிக்கும், எச்சரிக்கையாக இருங்க. அது போட்டதும் வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு 3 நிமிஷம் இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் வதக்கணும். ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, தக்காளி.